சினிமா வந்து நீ வந்து நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பயம்படுத்துற மீடியம்லாம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு தொழில் தான். அந்த தொழில் கலையோட சேர்ந்து இருக்கு. அது ஒரு ஆர்ட்டுக்குள்ள இருக்கு. ஒரு கிரியேட்டிவ்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அப்போ இது நீங்க என்னவா நம்ம எப்படி உணர போறோம்? அதை எப்படி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்ல போறோம்? அந்த தயக்கம்லாம் எல்லாத்தையும் உடைக்கணும். அதெல்லாம் உடைச்சு தான் இப்ப நான் வந்து சும்மா ஒரு சின்ன இதான் எல்லாத்துக்கும் சொல்றது தான். இப்ப நம்ம வந்து காக்கான்னு சொன்னா நம்ம மைண்டுக்குள்ள காக்காவோட விஷுவல் வரும். ஆனா வரைய சொன்னா வராது. இப்ப நீங்க காலங்காலமா பார்த்திருப்போம். பல வருஷமா காக்கா பார்த்திருப்போம், அணில பார்த்திருப்போம், எல்லாத்தையும் பார்த்திருப்போம். ஆனா அது வரைய சொன்னா ஏன் வரல? அப்படின்னா நம்மகிட்ட பிராக்டிஸ் இல்ல. விஷுவல் மைண்ட்ல இருக்கு. பிராக்டிஸ் இல்ல. சினிமாவும் அதுதான். நீங்க விஷுவலா மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா பிராக்டிஸா அது ஒண்ணு பண்றது இருக்குல்ல. அது வந்து கத்துக்கிறது இருக்குல்ல. அத கத்துக்க போறது, அத வந்து ரொம்ப சின்சியரா கத்துக்கிறது, கத்துக்கிறத அப்ளை பண்றது. இதுக்கு எந்த பயமும் தேவையில்ல. தைரியம் தான் வேணும். இத சில பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் சினிமால இருந்து சினிமா என்ன காலி பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபோக்கஸ் வேறயா இருக்கலாம். சினிமால நெறைய வேற லைன்ஸ் இருக்கு. நீங்க எந்த லைன்க்குள்ள இருக்கீங்கன்னு இருக்குல்ல. நான் அதெல்லாம் சொன்னேன் 9 to 6 ஜாப் நல்லா வொர்க் பண்ண முடியாது. சினிமா 9 to 6 ஜாப்பும் இருக்கு. 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு போய் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ற ஆபீஸும் இருக்கு. சோ அப்ப நமக்கு என்ன வேணும்? நம்ம என்ன பண்ண போறோம்? அது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த தெளிவோட தைரியமா வந்து உள்ள இறங்குனா சினிமா வரும். எல்லாமே எல்லாரும் மீன்ஸ் என்னன்னா அந்த ஆர்வத்தோட இருக்க எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் எப்போதும் நம்புவேன். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்துறது பயன்படுத்தாததான் இருக்கு. சோ வந்து நம்ம ஒரு 10 ப்ரொடியூசர்ட்ட போனா 10 ப்ரொடியூசர்ட்ட போய் கதை சொல்லியிருக்கோம். ஆனா சக்சஸ் ஆகாம நம்ம தான் வந்திருக்கோம். அந்த கதை அந்த ப்ரொடியூசர் பிடிக்காத மாதிரி நம்ம ஒரு கதையை சொல்லியிருப்போம். இப்போ நம்ம சொல்ற விதம் சரியா இல்லாம இருக்கலாம். ஸோ அப்ப அந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் போயிட்டு வந்திருப்பேன், அந்த இடத்துல ஓகே ஆயிருக்காது. இப்போ அவர் போயிருப்பாரு, அவர் போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு, ஓகே ஆயிருக்கும். ஸோ அது வந்து என்ன இதுன்னா அதுதான் அந்த இது. அப்போ என்ன நீங்க தைரியமா உள்ள வரலான்றேன். தைரியமா உள்ள வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு படம் பண்ணலாம். சக்சஸ்ஃபுல்லா பண்றோம். வந்து ஒரு பொருளாதார நம்ம ஜெயிச்சு நிக்கிறோம். அப்படிலாம் இல்லாம நீங்க நினைச்ச படங்களை, நீங்க நினைச்ச விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணலாம். அதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமா வரலாம்.